தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குருபூஜை விழாவில் கோவை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குருபூஜையை முன்னிட்டு அக்கட்சியின் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் சிங்கை சந்துரு தலைமையில் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மலர் அஞ்சலியும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக சார்பில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக பீளம்பேடு பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பகுதி கழக செயலாளர் தம்பு என்ற மௌனசாமி முன்னிலை வகித்தனர். மேலும் கோவிந்தராஜ் மாவட்ட கழக துணை செயலாளர், மாவட்ட அவைத் தலைவர் பொன்னுராஜ், பொருளாளர் ராகவலிங்கம், துணை செயலாளர்கள் ஜெயக்குமார், திருமதி கற்பகம் வரவேற்புரை, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பழனி, கருப்புத்துறை, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஜனா சுலைமான் மற்றும் தேவராஜ், அதிமுக மாவட்ட துணை செயலாளர் துரைசாமி, பீளமேடு பகுதி கழக செயலாளர் உலகநாதன் மற்றும் தேமுதிக பீளமேடு அவைத் தலைவர் சக்திவேல், துணை செயலாளர்கள் வடிவேல், முத்தம்மாள், 26வது வட்டக்கழக சிட்டி கே ராமச்சந்திரன், சிங்கை பகுதி செயலாளர் அழகர் செந்தில், அவைத் தலைவர் சுரேஷ், கேப்டன் மன்ற செயலாளர் ராஜகுமாரவேல், மகளிர் அணி தனலட்சுமி, சந்திரா, கோவை சதீஷ், நேர்மிக் சந்திரன், தாமோதரன் மற்றும் பாக்ஸ் மூர்த்தி மற்றும் அதிமுக தேமுதிக முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள்.